வணக்கம் அன்புள்ளங்களே, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைய ராசி பலன்களில் முதல்ல இன்று என்ன நாள், பஞ்சாங்கம் இதெல்லாம் பார்த்துக்குவோம். இன்று 22/3/2026 பங்குனி 8 ஞாயிற்றுக்கிழமை, சதுர்த்தி, உலக தண்ணீர் தினம். இன்றைக்கி வளர்பிறை கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை நல்ல நேரம் இருக்குது. மாலை 1:45 முதல் 2:45 வரை நல்ல நேரம் இருக்குது. ராகுகாலம் அப்படின்னு பார்க்கும்போது மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை ராகுகாலம் இருக்குது. குளிகை அப்படின்னு பார்க்கும்போது மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை குளிகை இருக்குது. யமகண்டம் அப்படின்னு பார்க்கும்போது மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம் உள்ளது. இன்றைய திதி அப்படின்னு பார்க்கும்போது இன்று அதிகாலை 2:06 வரை திருதியை, பின்பு இரவு 11:54 வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி திதி இருக்குது. இன்றைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்று அதிகாலை 2:36 வரை அஸ்வினியும், பின்பு பரணி நட்சத்திரமும் உள்ளது. சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி யாருக்கு இருக்குன்னா இன்று அதிகாலை 2:36 வரை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும், பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இனி நம்ம 12 ராசிகளுக்கான ராசி பலன் பார்ப்போம். முதலாவதாக 12 ராசிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்ப்போம். முதலாவதாக மேசம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவர்களுக்கு பார்க்கும்போது காப்பீடு சார்ந்த செயல்களில் லாபம் அதிகரிக்கும், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும், நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படும், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. ரிஷபம் ராசி என்பவர்களுக்கு எப்படின்னு பார்த்தோம்னா எதிலும் கோபமின்றி செயல்படவும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, மற்றவர்கள் குறைகளை பெரிதுபடுத்தாமல் இருக்கவும், உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும், வாடிக்கையாளர்களால் சில வருத்தங்கள் நேரிடும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட திசை மேற்கு. மிதுனம் ராசி என்பவர்களுக்கு எப்படின்னு பார்த்தோம்னா அரசால் அனுகூலம் ஏற்படும், எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள், வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும், தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட திசை வடக்கு. கடகம் ராசி என்பவர்கள் எப்படின்னு பார்த்தோம்னா உயர் அதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்புகள் கிடைக்கும், வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள் சாதகமாகும், அக்கம் பக்கம் ஈர்ப்பவர்களுடன் அனுசரித்து செல்லவும், நினைத்த காரியத்தில் சில மாற்றமான அனுபவம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. சிம்மம் ராசி என்பவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வியாபார எண்ணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும், உயர் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும், முதலீடு குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும், தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம், அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. கன்னி ராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுப காரிய முயற்சிகளில் கவனம் வேண்டும், இனம் புரியாத சிந்தனைகளால் மன உளைச்சல்கள் உண்டாகும், அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது உத்தமம், மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செய்திகளின் மூலம் விரயங்கள் உண்டாகாமல் பார்த்து கொள்ளுங்கள், கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை மேற்கு. துலாம் ராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிதானமான பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள், பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும், புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாள் என்று. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை தெற்கு. விருச்சிக ராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிற மொழி பேசும் மக்களால் ஆதாயம் ஏற்படும், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும், இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அடுத்து பார்க்கும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இன்று பிள்ளைகளுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை
வேறுபாடுகள்லாம் தோன்றும், வராமல் பார்த்துக்குங்க. புதுவிதமான இலக்குகள் உருவாகும், எதிர்கால சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் இருக்கவும். ஆடம்பர செலவை தவிர்ப்பதன் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை வடக்கு. மகரம் ராசி என்பர்கள் எப்படின்னு பார்த்தோம்னா, திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும், ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்புகள் ஏற்படும், சமூக பணிகளில் செல்வாக்குகள் அதிகரிக்கும், வழக்குகளில் சாதகமான சூழல் அமையும், நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சாதகமாகும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. கும்பம் ராசி என்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, வாகன பராமரிப்பு தொடர்பான செலவுகள் ஏற்படும், சுபகாரியம் தொடர்பான சிந்தனைகள் உருவாகும், வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கம் உண்டாகும், உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. மீனம் ராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகும், பயனற்ற விவாதங்கள் தவிர்க்கவும், எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும், தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும், உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலான ஜோதிடர் கருகருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் அடியவனிடம் நீங்கள் ஜோதிட ரீதியாக, அதாவது ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும், அல்லது சித்த மருத்துவம் தொடர்பாக அடியவனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும், அடியவனுடைய வாட்ஸ்அப், மொபைல் அண்ட் கூகுள் பே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான், சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 97 91 29 54 33 9791 295433 என்ற எண்ணின் மூலமாக அடியவனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.